ஆந்திர மாநிலம் சித்தூரில் காதலனுடன் தனிமையில் இருந்த பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த கும்பலை போலீசார் ஊர்வலமாக அழைத்துச் சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன? பதிவு பண்ணுங்க. ஆந்திர மாநிலம் சித்தூர் நகரில் உள்ள நகரவனம் என்ற ஒரு பூங்கா உள்ளது. இந்த பூங்காவில் கடந்த 25ஆம் தேதி ஒரு காதலர்கள் தனிமையில் இருந்துள்ளனர். இதனை கவனித்த மகேஷ், கிஷோர், பிரசாந்த் என்ற 3 நபரும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று ரகசியமாக வீடியோ எடுத்துள்ளனர். அந்த வீடியோவை அவர்களிடமே காட்டி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். ஆனால் பணம் அவர் தடுக்க மறுத்ததால் மீண்டும் அவர்களிடம் தகாத வார்த்தைகளாலும் அடித்தும் அவர்களிடம் பணத்தை பறித்துவிட்டு அந்த இளம்பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். அங்கே கூட்டு பலாத்காரம் செய்த பிறகு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து 2 நாட்கள் கழித்தே அந்த நபர் போலீசார் புகார் அளித்த நிலையில் அந்த பெண்ணை அழைத்து ரகசியமாக விசாரணை நடத்தியதில் அந்த 3 பேரும் அடையாளங்கள் காணப்பட்டது. தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி இன்று அந்த 3 இளைஞர்களையும் சிறைக்காக அதாவது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக ஒரு சாலையில் கை விலங்குகளோடு அழைத்து சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாள் கடுங்காவல் 15 நாள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்களை இந்த பொது இடத்தில் கை விலங்குடன் அழைத்து செல்லக்கூடாது என்ற விதிமுறை உள்ளதாகவும் சிலர் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் பல மக்கள் இதனை வரவேற்றுள்ளனர். இது மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி தண்டனைகளை வழங்க வேண்டும், பொதுமக்கள் முன்னிலையில் இவ்வாறு இழுத்துச் செல்வதுதான் நன்று என்று தெரிவித்துள்ளனர். நன்றி சரவணன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.